பகுதி 10. முருகன் கோவிலில் ஏற்கனவே திருமணத்திற்கான முன்பதிவு நடைபெற்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்தன. ஐயர் மந்திரங்கள் சொல்ல அதை திரும்ப சொன்னபடியே பட்டு வேட்டி பட்டு சட்டைகள் பேரழகனாக அமர்ந்திருந்தான் ஹர்ஷா. மிதமான ஒப்பனையுடன் மிக நேர்த்தியாக புடவை கட்டி தங்க ஆபரணங்கள் அணிந்து கல் வைத்த பொட்டு வைத்து பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்ற அழகில் தயாராகி இருந்தாள் அமிர்தா. அவளுக்கான புடவையும் நகையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்திருந்தான் ஹர்ஷமித்ரன். ஐயர் பெண்ணை அழைத்து வர கூற அமிர்தாவை அழைத்து வந்து ஹர்ஷாவின் அருகில் அமர வைத்ததும் அனைவரது பார்வையும் ரசனையாக ஒரு முறை அவர்கள் இருவரையும் தொட்டு மீண்டது. ஹர்ஷா தனது அருகில் அமர்ந்திருக்கும் அமிர்தாவை கண்டதும் இவள் என்னவள் என்ற உணர்வு தானாகவே எழத் தொடங்கியது. ஹர்ஷாவின் அன்னை கூட ஒரு முறை இருவரது ஜோடி பொருத்தத்தையும் பார்த்து மெச்சிக்கொண்டார். அவர் மனதில் இருவரையும் சேர்த்து மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கும் தருணம் ஆத்யா வந்து அமிர்தாவின் மடியில் அமர அவரது மனம் மீண்டும் பிடித்தமின்மைக்குள் வந்துவிட்டது. அதில் சட்டென முகத்தை திருப்பிக் கொண்டார். அதிகபட்சம் 100 பேர் கொண்ட திருமணம், மிகவும் எளிமையாக, ஆனால் மணமக்கள் மனம் முழுவதும் நிறைவாக நடந்து கொண்டிருந்தது. ஐயர் மங்கள நாணை எடுத்து ஹர்ஷாவின் கரத்தில் கொடுக்க அதை வாங்கி அமிர்தாவின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு தன்னில் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டான் ஹர்ஷமித்ரன். இரு குடும்பத்தார், சொந்தங்கள், நண்பர்கள் என அனைவரும் மன நிறைவுடன் ஆசிர்வதிக்க நிரஞ்சனா மட்டும் வெறுப்போடு அச்சதையை தூக்கி இருவர் மீதும் வீசினாள். ஹர்ஷா தனது கரத்தினால் அமிர்தாவின் நெற்றியை சுற்றி வளைத்து தன்னோடு சேர்த்து அணைத்தபடி நெற்றி வகுட்டில் குங்குமம் வைக்க அதைத் தொடர்ந்து இருவரும் அக்னியை வலம் வந்தனர். நிழற்படங்களும் நிகழ்படங்களும் படம் பிடிக்கும் போது தேவையற்ற அளவுக்கு அதிகமான நெருக்கத்தை தவிர்த்தான் ஹர்ஷா. அருகில் இருந்த திருமண மண்டபத்தில் அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஹர்ஷாவின் உணவகத்திலிருந்தே விதவிதமான உணவுகள் வரவழைக்கப்பட்டு தலைவாழை இலை போட்டு பந்தியில் பரிமாறினர். உண்டு முடித்து வெகு நேரம் ஆகியும் உணவின் சுவை நாவிலேயே இருப்பதாக உணர்ந்தவர்கள் ஹர்ஷாவிடம் சென்று மனதார பாராட்டினர். திருப்தியாக அனைவரும் சாப்பிட்டு முடித்த பின்னர் சிறிது நேரம் கழித்து ஒவ்வொருவராக விடைபெற்று மண்டபத்தை விட்டு வெளியேறினர். இத்தனை நாள் தன் குடும்பத்துடன் இருந்த இனிமையான நிகழ்வுகள் யாவும் அமிர்தாவின் மனக்கண்ணில் தோன்றி மறைய தன் குடும்பத்தாரை பிரியும் வேதனை மனதில் அப்பிக்கொண்டது. விழிகளில் கண்ணீர் ததும்பி நிற்க தாயும் தந்தையும் சமாதானம் செய்யும் போது நிரஞ்சனாவின் மனமோ இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல் என்று எண்ணிக்கொண்டது. ஒரு வழியாக சமாதானம் செய்த அமிர்தாவின் தாயும் தந்தையும் அவளை ஹர்ஷாவின் காரில் ஏற்றி அனுப்பி வைக்க அவர்களுக்கு முன்பாக சற்று இடைவெளி விட்டு புறப்பட்டு சென்றது பார்த்திபன் கீர்த்தனா செல்லும் கார். போகும் வழியெங்கும் இனி என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற பயம் தொற்றிக்கொள்ள அதில் உழன்று கொண்டிருந்தவளின் சிந்தனையை கலைத்தது ஆத்யாவின் குரல். இப்போ நாம எங்கம்மா போதும்? அதற்கு அமிர்தா பதில் கூறும் முன்னரே ஆத்யாவை தூக்கி தன் மடியில் அமர வைத்தவன், அப்பா வீட்டுக்கு வர்றீங்க பட்டு பாப்பா. இனிமே நாம எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னாதான் இருக்க போறோம் என்றான். அவன் தன்னை முதலில் அப்பா என்று அறிமுகம் செய்து கொள்கிறான். குழந்தை என்னவென்று நினைப்பாளோ? அவளுக்கு ஏதாவது புரியுமா? நன்றாக வாய்ப்பேசும் குழந்தை ஏதேனும் கேட்டு விடுவாளோ என்றெல்லாம் அமிர்தா நினைத்து கொண்டிருக்கையில், அப்பாவா? எனக்கு தான் அப்பாவே இல்லையே அங்கிள் என்றாள் பாவமாக. ஆத்யாவை மேலும் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் அவளின் மிருதுவான கன்னத்தில் முத்தமிட்டு, நான் தான் உன்னுடைய அப்பா, இனி நீ என்ன அப்பான்னு தான் கூப்பிடணும், கூப்பிடுவியா என்று புன்னகை முகமாய் கேட்டதும் குழந்தைக்கு எல்லையற்ற ஆனந்தம். ஆனாலும் ஒரு நொடி முகத்தை சுருக்கியவள், நீங்க தான் என்னோட அப்பான்னா ஏன் என்ன இத்தனை நாள் பார்க்க வரல என்றாள் சற்று கோபம் நிறைந்த குரலில். அவள் நாசியை பிடித்து செல்லமாக ஆட்டியவன், அப்பாவுக்கு நிறைய வேலை இருந்துச்சுமா, இனிமே எப்போதுமே உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றதும் என்று தனது குட்டி கரத்தை நீட்டி சத்தியம் கேட்க அவள் பிஞ்சு கரத்தின் மீது தன்னுடைய வலிமையான கரத்தை பதித்தவன், ப்ராமிஸ்,
இனி எப்போதும் உன் கூடவே இருப்பேன் என்றான். இவர்களின் உரையாடலை பார்த்த அமிர்தாவிற்கு மனது நிறைவாக இருந்தது. மனதில் ஏற்பட்ட பயம் சிறிது விலகி சற்றே நிம்மதி கிட்டியது. அதே தருணம் அவர்கள் கார் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட வாட்ச்மேன் வந்து கேட்டை திறந்ததும் இவர்களுக்கு முன்னால் பார்த்திபன் கீர்த்தனா தம்பதியர் சென்ற கார் முதலில் உள்நுழைய இவர்களது கார் பின்தொடர்ந்தது. 2 அடுக்குகள் கொண்ட பழங்காலத்து பாரம்பரிய முறைப்படி கட்டிய அழகான வீடு. 2 புறமும் அழகுக்காக வளர்க்கப்பட்ட செடிகள் இருக்க நடுவில் கார் தாராளமாக செல்லும் அளவிற்கு பாதை இருந்தது. பாதைக்கு இருபுறமும் தோட்டம் அமைக்கப்பட்டிருக்க பல மரங்களும் பூச்செடிகளும் விழிகளுக்கு விருந்தாகின. கீர்த்தனா ஆரத்தி தட்டை எடுத்து வந்து புதுமண தம்பதிகளுக்கு சுற்றிவிட்டு அவர்கள் நெற்றிகள் திலகமிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாம்மா என்றதும் ஆத்யா இருவரது கரத்தையும் பற்றியவாறு அவர்களுக்கு இடையில் இருக்க மூவரும் ஒரே நேரத்தில் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தனர். தயாராக இருந்த பூஜை அறைகள் அம்ருதா விளக்கேற்றியதும் அடுத்தடுத்த திருமணத்திற்கு பின்னரான சடங்குகளும் நிறைவேற்றப்பட்டன. கீர்த்தனாவின் நெருங்கிய சொந்தத்தில் பெண் ஒருத்தி, பொண்ணு பாக்க ரொம்ப அழகாதான் இருக்கா, ஆனா குழந்தையோட இருக்கிறவதான் உங்களுக்கு கிடைச்சாலாக்கா? நம்ம ஹர்ஷா இருக்கிற அழகுக்கு எத்தனையோ கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களே கிடைச்சிருப்பாங்களே, இவளை ஏன் கட்டுனீங்க என்று கேட்டு வைக்க முகம் சுருங்கி போனது கீர்த்தனாவிற்கு. ஹர்ஷாவுக்கு இந்த பொண்ணதான் பிடிச்சது, உனக்கே தெரியும்ல. நாங்க எவ்வளவு போராடி அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சோம். ஆனா அவன் அப்போ கூட முழு மனசோட பொண்ணு பார்க்க ஒத்துக்கல. எங்களுக்காக மட்டும்தான் சம்மதிச்சான். ஆனா அவனே இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, இவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டதால எங்களால மறுக்க முடியல. ஏற்கனவே நாங்க பார்த்த பொண்ணை கட்டி வச்சுதான் என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. இந்த முறை அவனா பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நாங்க என்ன செய்யறது சொல்லு என்றதும், என்னவோ சொல்றீங்க, அவனுக்கு பிடிச்சா சரிதான் என்று சற்றே சலிப்பாக கூறிவிட்டு விலகிச் சென்றாள். கீர்த்தனா திரும்பி பார்க்கையில் ஹர்ஷாவுடைய கரங்களில் ஆத்யா இருப்பதை பார்த்தவருக்கு மனது வலிக்கத்தான் செய்தது. யாரோ பெற்ற பிள்ளைக்கு என் பிள்ளை தந்தையாக வேண்டுமா என்ற எண்ணங்கள் பிறந்தாலும் இனி வேறு வழி இல்லையே என தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள முயற்சி செய்தார். அடுத்தபடியாக வீட்டில் மிக நெருங்கிய சொந்தங்கள் 10 பேர் மட்டுமே இருக்க அனைத்து முக்கியமான நிகழ்வுகளும் நடந்தேறிய நிலையில் அவர்களும் விடைபெற்று சென்றனர். இரவினில் சரியாக தூக்கம் இல்லாது போனதினாலும் காலையிலிருந்து அலைச்சல் அதிகமாக இருந்ததாலும் அனைவருக்குமே சற்று களைப்பாக இருக்க, கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கமா என்றதும் சரி என்றவள் ஆத்யாவுடன் அறைக்குள் சென்று விட்டாள். அனைவரும் அவரவர் அறையில் ஓய்வெடுத்தனர். பகல் முடிந்து இரவு துவங்கியிருக்க அம்ருதாவை குளித்து முடித்து வேறு உடைக்கு மாற சொன்னவர் அனைவருக்கும் உணவு எடுத்து வைத்தார். அம்ருதா தயாராகி குழந்தையோடு வெளிவர அதை பார்த்தவர் குழந்தைக்கும் உணவு எடுத்து வைக்க அம்ருதா அதை ஆத்யாவிற்கு ஊட்டிவிட்டாள். குடும்பத்தில் அனைவரும் இரவு உணவை உண்டு முடித்த பின்னர் தனது பேச்சை ஆரம்பித்தார் கீர்த்தனா. ஆத்யாவுக்கு தனி ரூம் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன், இனிமேல் அதுதான் அவ ரூம், அவ அங்கேயே தூங்கட்டும் என்றதும், என்னது, இவ்வளவு சின்ன குழந்தைக்கு தனி ரூமா என்று அதிர்ந்தாள் அம்ருதா. என்னம்மா சொல்றீங்க, அவ சின்ன குழந்தை, அவ எப்படி தனி ரூம்ல இருக்க முடியும்? ஆத்யா எங்க கூட தான் இருப்பா என்றான் ஹர்ஷா. நீ புரிஞ்சுதான் பேசுறியா ஹர்ஷா? இன்னைக்கு தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆத்யாவை எப்படி உங்க கூட அனுப்ப முடியும்? இதோ பாருங்கம்மா, ஆத்யா இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே எங்க கூட தான் தூங்குவா. நீங்க தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க என்றவன் அங்கேயே நின்றால் தன் அன்னை மீண்டும் ஏதாவது பேச ஆரம்பிப்பார் என்று எண்ணி ஆத்யாவை தூக்கிக் கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டான். கீர்த்தனாவுக்குத்தான் கோபமாக வந்தது. ஆனாலும் தன் மகன் இவர்களுக்கு இவ்வளவு செய்ய வேண்டாம் என்று எண்ணியவர் திரும்பி அம்ருதாவை முறைக்க அவள் செய்வதறியாது தலையை குனிந்து கொண்டாள். பார்த்திபன் கீர்த்தனாவை அழைத்து கொண்டு தங்களுடைய அறைக்கு சென்றவர், விடு கீதோ, அவனே அப்படி சொல்லும்போது நாம என்ன செய்ய முடியும் என்றார். அவன் சந்தோஷமா இருக்கத்தானே கல்யாணம் பண்ணி வச்சது. என்னவோ இவங்க 2 பேரையும் பாத்துக்கிறதுக்காக மட்டுமே கல்யாணம் பண்ணின மாதிரி ஓவரா பண்றான். பெருமூச்சொன்றை இழுத்து விட்டவர்,
போக போக எல்லாம் சரியாயிடும். விடுமா. என்னவோ போங்க என்றவருக்கு மனதே ஆறவில்லை. வெளியே வந்து பார்க்கையில் அம்ருதா அதே இடத்தில் கைகளை பிசைந்தபடி நிற்க, சமையலறைக்குச் சென்றவர் காய்ச்சி வைத்த பால் சொம்பினை எடுத்து வந்து அவள் கரத்தில் திணித்து, மேல ரைட் சைடு 2வது ரூம் ஹர்ஷாவோடது என்றுவிட்டு வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டார். மனதினில் மீண்டும் பயம் தொற்றிக்கொள்ள, அவனுடன் தனித்து ஒரு அறையில் இருக்க வேண்டுமா என்று நினைக்கையில் கால்கள் நகர மறுத்தன. எப்படியும் போய்தானே ஆக வேண்டும் என்றெண்ணியவள் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து படியேறி செல்லத் துவங்கினாள்.